இந்தியாவோட பிக்கஸ்ட் ஐபிஓ ஓபன் ஆக போகுது. எஸ், அக்டோபர் 6 அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டாடா கேபிட்டல்ஸ் ஐபிஓ லான்ச் ஆகுது. அக்டோபர் 7 வந்து பாத்தீங்கன்னா எல்ஜி ஐபிஓ வந்து ஓபன் ஆகுது. இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமான அமேசிங்கான ஐபிஓஸா இருக்க போகுது. இந்த ஐபிஓ அப்ளை பண்றதுக்கு எலிஜிபிள் டேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யூஸ்வலா 3 days கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அக்டோபர் 6, 7, 8 இந்த 3 days இருக்கும். எல்ஜிக்கு வந்து 7, 8, 9 இருக்க போகுது. இதோட மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்னா இட் would be less than 15,000 rupees. 15,000 ரூபாயோட கம்மியா தான் இருக்க போகுது. ஸோ இதனால நிறைய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்ட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு ஐபிஓல நம்ம அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படின்றது வந்து ஒரு டிமாண்ட் பேஸ் பண்ணி நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கணுமே தவிர ஒரு பிராண்ட் பேஸ் பண்ணி மட்டும் இருக்கக்கூடாது. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா இந்த ஐபிஓ ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் கிரே மார்க்கெட் பிரீமியம் அப்படின்ட்டு வந்து ஒன்று இருக்கு. ஸோ இந்த ஒரு ஐபிஓக்கு எவ்வளவு டிமாண்ட் இருக்குன்றது அதை வச்சுதான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நானே என்ன பண்ணுவேன்னா அதை ஃபெச் பண்ணி நம்மளோட ஸ்டோரியில அதோட டீடைல்ஸ் நான் கொடுப்பேன். ஐபிஓ ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஃபர்தர் ஃபினான்ஷியல் அப்டேட்ஸ் அண்ட் ஐபிஓஸ் பத்தியும் தெரிஞ்சுக்க நம்ம பேஜ் மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு அடிக்கடி ஸ்டோரி செக் பண்ணுங்க.